ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மூக்கல்ல வச்சு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மூக்கல்ல ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். தக்காளி ஒரு 4, வெங்காயம் ஒரு 4, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 துண்டு முருங்கைக்காய், ஒரு 7 துண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும். ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான பொருள் அவ்வளோதான். இப்போ மூக்கல்லை குக்கரில் வேக வச்சிடலாம். மூக்கல்லை 8 ஹவர் ஊற வச்சுருக்கேன். மூக்கல்லை குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். குக்கர் விசில் வச்சாச்சு. அடுத்தது காய்கறிலாம் கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றலாம். இப்படி முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி தேவை. பூண்டு நல்லா நசிக்குங்க. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. வாங்க தாளிக்கத்தை பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு வாழை வச்சிடலாம். ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகா, அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு. சிம்மில் வச்சுருங்க. தீஞ்சு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருங்க இல்லையா, வெங்காயம் அதை போட்டுக்கலாம். ஏற்கனவே மூக்கல்ல போட்டிருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கணும். புளிக்குழம்புலாம் காய் நல்லா வதங்கினாலும் நல்லாயிருக்கும். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டுக்கலாம், வீட்லேயே அரைச்சது. மஞ்சள் 1/4 டீஸ்பூன் போட்டுருங்க. குழம்பு கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச மூக்கல்லையை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மூக்கல்லை வெந்துச்சு. இப்போ மூக்கல்லையை போட்டுக்கலாம். குழம்புக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. நான் திட்டமாக தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் புளிக்குழம்பு டேஸ்ட்டாக. இப்போ உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. காய் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். காய் வெந்துச்சு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கணும். புளியோடைய பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா குழம்பு புளி ஊற்றி பச்சை வாசனை போய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு, புளிக்குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.